ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ நம்ம இந்த பீரியட் ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். பிரேக் பீரியட்க்கு பெல் அடிச்சிருச்சு. எல்லாருமே சீக்கிரமாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரிவைஸ் பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம். ரெஸ்ட் ரூமில் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். ரோஸ், பண்டி எல்லாரும் சீக்கிரமாக போயிட்டு வரலாம்ப்பா. இல்லாட்டி வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறக்கே நிறைய கூட்டம் ஃபார்ம் ஆகிடும். வாங்க போகலாம். ஓகே நான்சி, நீ முன்னாடி போயிட்டு நாங்கள் பின்னாடியே வர்றோம். தேங்க் காட், நம்ம தான் ரெஸ்ட் ரூமுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கோம். இல்லாட்டி நேற்று மாதிரி நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னா அதுக்கப்புறம் இங்கே பெரிய கியூ ஃபார்ம் ஆகிடுக்கும். நல்ல வேலை, நம்ம சீக்கிரம் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்பாடா, இன்னைக்கும் ஃபர்ஸ்டா வந்துட்டேனா? நல்ல வேலை. ஐயோ, என்னது இது? ரெஸ்ட் ரூம்குள்ள யாரோ ஆல்ரெடி இருக்க மாதிரி இருக்கு. யார் இருக்கீங்க உள்ள? ஹே சிண்டு, நான் தான் உள்ள இருக்கேன். 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன லில்லி அக்கா, நீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. பண்டி, என்ன பண்டி இது? 2 மினிட்ஸ்ல இவ்ளோ பெரிய கியூ ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம எப்ப ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி முடிச்சிட்டு எப்ப நம்ம கிளாஸுக்கு போறது? கண்டிப்பா லேட் தான் ஆக போகுது பாரு. மேம் வேற சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க. லில்லி அக்கா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா. பெல்லே அடிச்சிடும் போல இருக்குக்கா. வாட் இஸ் திஸ் சிண்டு? நான் இப்பதானே உள்ள போனேன். ஜஸ்ட் 1 மினிட்குள்ள நீ 10 டைம்ஸ்க்கு மேல டோரை நாக் பண்ணிட்ட. மை காட், இவ்ளோ பெரிய கியூ அதுக்குள்ள ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே கைஸ், நான் கிளாஸுக்கு போறேன். நீங்க எல்லாரும் வாங்க. டேய் சிண்டு, சீக்கிரமா போயிட்டு வாடா. லேட் பண்ணிராதடா. அக்கா, எனக்கே மேம் சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. போச்சுக்கா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மினிட்ஸ்ல பெல் அடிக்க போகுது. ஏ புஷ்பா, அதுக்கு தானே சொன்னேன். இங்க பாரு, இருக்கிறதுலயே கியூல நம்ம 2 பேர் தான் லாஸ்டா நின்னுட்டு இருக்கோம். சாயந்தரம் ஆயிரும் நினைக்கிறேன். ஸ்கூல் பெல்லே அடிச்சிருச்சு நான்சி. பிரேக் பீரியட் முடிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் மேம் என்ன சொன்னாங்க? சீக்கிரமா வாங்க, ரிவைஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. நம்ம கண்டிப்பா லேட்டா போய் மேம் கிட்ட நல்லா திட்டு வாங்க போறோம். என்னது இது? ஸ்கூல் பெல் அடிச்சது கூட தெரியாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வாட் இஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ்? உங்கள் பிரேக் பீரியட் முடிஞ்சு பெல் அடிச்சாச்சு. நீங்கள் யாரும் கிளாஸுக்கு போகலையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேம், நாங்க எல்லாரும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம்னு கியூல நின்னுட்டு இருக்கோம் மேம். நாங்க யாரும் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை மேம். அதுக்கு நீங்கள் பிரேக் பீரியட் ஸ்டார்ட் ஆனோடனே வந்துடணும். இந்த மாதிரி கிளாஸ் ரூம்லேயே நின்று அரட்டை அடிச்சுட்டு லேட்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். மேம், நாங்க பிரேக் பீரியட் பெல் அடிச்ச உடனே இங்க வந்துட்டோம் மேம். இங்க பாருங்க மேம், எவ்வளவு பெரிய கியூன்னு. எஸ் மேம், எங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த ஒரே ஒரு வாஷ்ரூம் தான் மேம் இருக்கு. அதனால தான் மேம் இவ்வளவு பெரிய கியூ ஃபார்ம் ஆகுது. மை காட், என்ன சொல்கிறீங்க? உங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த ஒரே ஒரு வாஷ்ரூம் தான் இருக்கா? ஓ மை காட், அந்த வாட்ச்மேன் எங்கே போனாரு? வாட்ச்மேன், வாட்ச்மேன், எக்ஸ்கியூஸ் மீ மேம். செக்யூரிட்டி லீவில் போனதுலேருந்தே இந்த ஒரே ஒரு வாஷ்ரூம் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு மேம். மற்ற வாஷ்ரூம் எல்லாம் கொஞ்சம் ரிப்பேரில் இருக்கிறதால எல்லார் ஸ்டூடெண்ட்ஸும் இது ஒன்றையே யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மேம். நீங்கள் அவர் லீவில் போகிறதுக்கு முன்னாடி மற்ற ரெஸ்ட் ரூமையும் ரெடி பண்ண சொன்னீங்க. ஓ மை காட், திடீர்னு எமர்ஜென்சி லீவில் செக்யூரிட்டி போனதால இப்போ பெரிய ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டாங்களே. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்படி இந்த ஒரே ஒரு வாஷ்ரூம் சரியாக வரும்? அப்படின்னா அவர் வர்ற வரைக்கும் இது ஒன்று தான் யூஸ் பண்ணணுமா? மேம், எக்ஸாம்ஸ் வேறு நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது மேம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் தான் கீதா டீச்சர். அப்போ வேறு வழியே இல்லை. இன்றைக்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்போட இன்னும் நிறைய வாஷ்ரூம் செட் பண்ணிடலாம். ஓகே மேம், நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் மேம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ரெடிமேடாக இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸை எடுத்து செட் பண்ணிடலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் இல்லைல்ல? மேம், இந்த இங்கிலீஷ் பீரியட் முடிச்சா எங்க எல்லாத்துக்கும் பிடி பீரியட் தான் மேம். அதுல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றோம் மேம். வெரி குட் பண்டி. நீ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் சில மெட்டீரியல்ஸ் இருக்கும். கீதா மேம் உங்களுக்கு எடுத்து தருவாங்க. அதை எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக எடுத்து வாங்கிட்டு வரணும். ஓகே? ஓகே மேம், நாங்க போய் எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துட்டு வந்துடுறோம் மேம். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க, கீழே போட்டுறாதீங்க. மேம், இப்ப எனக்கு கூட பிடி பீரியட் தான் மேம். அதனால நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேம். நானும் ஸ்டோர் ரூமுக்கு போய் பண்டி அண்ணா கூட சேர்ந்து எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் மேம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், கீதா மேம் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? மேம், என்ன மேம் இது? எங்க வீட்ல எல்லாம் பாத்ரூம் கட்டணும்னா கல்லு, மணல், செங்கல் இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும். இங்க இந்த மாதிரி வுட்டு இந்த மாதிரி தான் மேம் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், அது வேற ஒன்றும் இல்லைம்மா. இங்கே எல்லாம் ஸ்கூலில் வந்து பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா ரெடிமேடான டோர், விண்டோஸ், அதுக்கப்புறம் வால் எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். அதை ஜஸ்ட் நம்ம செட் பண்ணோம்னா ஈஸியாக பண்ணிடலாம். பண்டி, என்ன பண்டி சொல்றாங்க? இதெல்லாம் ரெடிமேட் வாலா? அப்படின்னா இதை ஜஸ்ட் தூக்கி சைட்ல வச்சா மட்டும் போதுமா? ஆமா நான்சி, இந்த மாதிரி ரெடிமேடா செவர் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து வாங்கி இப்படி வச்சுட்டோம்னா போதும். இங்க பாத்தியா, சைட்ல ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூ எடுத்து மாட்டு நான்சி. அட ஆமா, இங்க பாரு, இந்த அட்டை ஃப்ளோர் தானே. ஃப்ளோருக்கு கூட தனியா கொடுத்துருக்காங்க. சிண்டு வந்து டோர் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ டோரை மட்டும் விட்டுட்டு மற்ற 4 சைடு வாலையும் செட் பண்ணிடுங்க. பண்டி, வால் எல்லாம் ஓகே, ஆனா உள்ள வைக்கிற பேசின் கூட ரெடியா இருக்கா? மேம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா வாலையும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மேம். இது ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரூ போட்டுடலாம் மேம். ஹை
பண்டி என்ன பண்டி இது பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு. அரை மணி நேரத்துல இந்த ரெடிமேட் ரெஸ்ட் ரூமை செட் பண்ணியாச்சே, பேசாம நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரியே பண்ணிடலாம். மேம் முன்னாடி ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ நீங்க 2 செட் பண்ணி கொடுத்துட்டீங்க மேம். ஆமா மேம், இனிமேல் நாங்க சீக்கிரமா யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம் மேம். நோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான், பாய்ஸுக்கு இதே மாதிரி தனியாக கட்டணும். அப்போ தான் இன்னும் நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஓகே? ஓ அப்படின்னா பாய்ஸுக்கு தனியா கட்ட போறோமா மேம்? அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட் ரூம்குள்ள ஃபுல்லா பேசின் செட் பண்ணிடலாம் மேம். அது கூட கீதா மேம் எடுத்து கொடுத்தாங்க மேம். ஏ பண்டி, எல்லா வேலையும் நீயும் நான்சி சிண்டு நீங்க 3 பேருமே பண்ணிட்டு இருக்கீங்க. பிரின்சிபல் மேம் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு பண்ணிட்டு இருக்கீங்களா? என்கிட்டயும் ரெட் வெல்வெட் கிட்ட கூட கொடுங்க, நாங்களும் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் ஈஸியாக செட் பண்ணிட்டீங்கல்ல, அதே மாதிரி வந்து கேர்ள்ஸுக்கும் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ரூம் வந்து செட் பண்ணிட்டோம்னா இன்னும் நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். மேம் அதை வேணா ஸ்கூலுக்கு அந்த பக்கம் வச்சிடலாமா மேம்? நோ பண்டி, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லா ரெஸ்ட் ரூம்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். நீங்கள் போய் கீதா மேம் கிட்ட கேட்டு இன்னும் 2 ரெஸ்ட் ரூம் செட் பண்ணுறக்கு வால் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க போங்க. இப்படி கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஒன்னா பக்கம் இருந்தா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஐட்டம் ஒன்று போய் எடுத்துட்டு வந்துடலாம். அப்பதான் பிரின்சிபல் மேம் நம்மளை நல்லா பாராட்டுவாங்க. ஏ பண்டி, உன் தம்பி என்ன சிண்டு திடீர்னு கிளாஸ் ரூமுக்கு போயிட்டான்? ஒருவேளை மேம் திட்டுவாங்கன்னு சொல்லி போயிட்டானா? அதெல்லாம் இல்ல நான்சி, ஏதோ ஒரு முக்கியமான பொருள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கான். அப்படி என்ன எடுத்துட்டு வர போறானே தெரியல. சரி நான்சி, இன்னும் 2 ரெஸ்ட் ரூம்க்கு நம்ம எல்லா மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும்ல, எல்லாத்தையும் செட் பண்ணுங்க. பண்டி, நீ சொன்ன மாதிரி வால், ஃப்ளோர், பேசின் எல்லாம் செட் பண்ணியாச்சு. மேம், டோரை ஓபன் பண்ணி பார்த்தறலாமா மேம்? ஹை, முன்னாடி ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்துச்சு, இப்போ நமக்கு 4 ரெஸ்ட் ரூம் இருக்குப்பா. 2 கேர்ள்ஸுக்கு 2 பாய்ஸுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காம்பவுண்ட் வால்க்கு பக்கத்தில் இருக்கிறத பாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் பிகினிங்லேயே இருக்கிறத கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்கள் எல்லாத்துக்கும் ஓகே தானே? எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமா மேம்? எல்லாரும் லஞ்ச் பீரியட் முடிச்சிட்டு கை கழுவணும்னா தனியா ஒரு பைப் குட்டியா வெளியில ரெஸ்ட் ரூம்க்கு வெளியில வச்சிடுங்க மேம். அது கூட நல்ல ஐடியா தான் நான்சி. அந்த மாதிரி தனியாக ஒரு குட்டி ரூம் கட்டி அதில் ஒரு பைப் வச்சிட்டோம்னா லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து அங்கேயே கை கழுவிக்குவாங்கம்மா. இங்கே யூஸ் பண்ண தேவை இருக்காது. மேம், நாங்க மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவோமா, இல்லாட்டி 11th 12th எல்லாரும் கூட இதை யூஸ் பண்ணுவாங்களா மேம்? நோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இந்த ரெஸ்ட் ரூம். 6th-லேருந்து 12th வரைக்கும் தனியாக நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் பின்னாடி இருக்கு. அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க, உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஓகே தானே? மேம் 4 ரெஸ்ட் ரூமே பக்கத்துல இருக்கிறதால எது கேர்ள்ஸ் எது பாய்ஸ் தெரியாது மேம். அதனால இந்த மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ்னு போட்டு நான் பிரிண்ட் எடுத்துட்டு வந்தேன் மேம். இது ரெஸ்ட் ரூமோட டோர்ல ஒட்டிட்டா எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் மேம். வெரி குட் சிண்டு, பரவாயில்லையே. நான் கேட்காமையே நல்லா யோசிச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக எது கேர்ள்ஸுது எது பாய்ஸுதுன்னு தெரியாது இல்லையா? அதனால உன்னோட கையால் நீயே ஒட்டிரு சிண்டு. ஏ பண்டி, பாத்தியா உன் தம்பி சிண்டு எப்படி போய் எடுத்துட்டு வந்திருக்கான்னு? பரவாயில்ல பண்டி, நல்லா தான் யோசிச்சிருக்கான். வீட்டில் ஆனால் அவன் எதுவும் பண்ண மாட்டான் நான்சி. இங்க பிரின்சிபல் மேம் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. டே சிண்டு, நீயே உன் கையால ஒட்டிருடா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது முடிச்சு உங்க எல்லாத்துக்கும் பிடி பீரியட் தானே. நீங்க எல்லாரும் பிடி பீரியட் போய்க்கோங்க. எனக்கு ஆஃபீஸ் ரூம்ல நிறைய ஒர்க் இருக்கு. சிண்டு, உனக்கு ஹைட் இருக்கலனா என்கிட்ட வேணா குடு சிண்டு, நான் வேணா இந்த டோர்ல எல்லாம் ஒட்டிடுறேன். பரவாயில்ல புஷ்பாக்கா, நம்ம 2 பேரும் ஒரே ஹைட் தானே. நானே இந்த 2 டோர்லயும் ஒட்டிடுறேன். நீங்க வேணா கேர்ள்ஸுக்கு போய் ஒட்டுங்கக்கா. ஹை, தேங்க்ஸ் சிண்டு. என்ன சிண்டு, நீ ஜென்ஸ் லேடிஸ்னு எழுதி எடுத்துட்டு வராம கேர்ள்ஸ் பாய்ஸ்னு பண்ணிருக்கலாம்ல? அக்கா, 2க்கும் ஒரே மீனிங் தான்க்கா. நீங்க ஒட்டுங்க சீக்கிரமா, எனக்கு பிடி பீரியட்க்கு லேட் ஆச்சு. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், பாத்தீங்களா? நேற்று வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால இன்றைக்கி உங்களுக்கு 4 வாஷ்ரூம் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறேன். நீங்கள் பிடி பீரியட் கண்டினியூ பண்ண.